ஒரு தெருவில் குறுக்கு தெருக்கள் குறுக்கு சந்துகள் இல்லாத இடங்கள்ல இந்த மாதிரி கூட்டத்தை கூட விடுறது தவறு. ஏன்னா கொஞ்சமாவது மக்கள் ஓடி விலகிறதுக்குள்ள இடமே இல்லாம ஜாலியன் வாலாபாக் அந்த மைதானம் மாதிரி இடத்துல கொண்டு போய் அடைச்சிக்கிட்டு மக்களை 1000 பேருக்கு மேல இருந்தாலே ஒரு 3 ஆம்புலன்ஸும் ஒரு 6 டாக்டரும் அது சார்ந்த டீம்களும் அங்க இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது ரொம்ப அவசியம். தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை கூட்டத்தில் என்ன மருத்துவ வசதிகள் செய்திருக்க வேண்டும், இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக பொதுநல மருத்துவர் அருணாச்சலம் நம்மோடு இருக்கார். நாம் அவருடன் நேரடியாக பேசும். சார், கரூர் மாவட்டத்தில் விஜய் மக்கள் சந்திப்பு இயக்கம் கிட்டத்தட்ட ஒரு 27,000 பேர் வந்திருந்தாங்க. இந்த கூட்டத்தில் மருத்துவ வசதிகள் என்ன செய்திருக்கணும், அவசர முதலுதவிகள்லாம் செய்வதற்கான திட்டமிடல் என்ன செஞ்சிருக்கணும்? பொதுவாக இந்த மாதிரி கூட்டங்கள் வந்து குறுகிய சாலைகளில் செய்யும்போது மருத்துவ வசதிகள் பிரதானமாக செய்ய முடியுமாங்கிறதே பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ஒரு ஆம்புலன்ஸ் நிற்கிறதுக்கு இடம் வேணும். அந்த ஆம்புலன்ஸில் இப்போ ஒரு 5-6 பேர் அடிபட்டு ஒரு இடத்துல ஒரு குறுகின இடத்துல அடிபட்டு வரும்போது அவங்கள படுக்க வைக்கிறதுக்கு நிறைய இடங்கள் வேணும். முதல்ல சாஞ்சு தலையை கீழே வச்சா தான் அவங்க மயக்கமானவங்க எந்திக்க முடியும். மூளைக்கு ரத்தம் போகும் ஃபஸ்ட்டு, சாதாரண சின்கோப்பா இருந்தால் கூட. ஸோ அதுக்கு காற்று வர மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கூடுற இடங்கள்ல அந்த கூட்டம் மைய இடங்கள்ல நிச்சயமா எந்த மருத்துவ வசதியும் உதவி பண்ணாது. நிச்சயமா வரிசையிலையோ அல்லது கட்டங்கட்டமா கயிறுகளை கட்டி அவங்க வாலண்டியர்ஸை வச்சு அந்த மக்களை பகுதியா பிரிச்சு நிக்க வச்சிருந்து அந்த கூட்டங்கள் அந்த அவங்களுக்கு இடையில ஏதாவது வந்தா இந்த மாதிரி அவசரத்துக்கு வெளியில வர்றதுக்கான பாதையும் ஏற்பாடு பண்ணியிருந்தா மட்டும்தான் மருத்துவ வசதிகள் உதவியா இருந்திருக்கும். இப்ப 27,000 பேர் கூடுற இடத்துல ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தா கூட ஒரு 3 அல்லது குறைந்தபட்சம் 5 ஆம்புலன்ஸாவது நின்றுக்கணும். அதுக்கு தேவையான மருத்துவர்களும் அந்த ஆம்புலன்ஸ்ல இருக்கு. ஏன்னா ஆம்புலன்ஸ் டீம்ல பொதுவா மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி இடங்கள்ல மருத்துவர்களையும் ஒரு ஆம்புலன்ஸ்க்கு 1ஓ 2ஓ இருக்கணும். நர்சஸ் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு வார்ட் பாய், அப்புறம் எடுத்து கொடுக்கறதுக்கு இதெல்லாம் வச்சிருக்கணும். அப்புறம் இந்த மாதிரி கூட்ட நெரிசல்கள்ல ஷாக்ல ஒரு நெரிசல்கள்ல மூச்சு திணறி இறக்குறதுனால ஷாக் கொடுக்கறது கூட டிஃபிபிரிலேட்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்கணுங்க. அதுக்கான பேட்டரி சப்போர்ட்டோ அல்லது எலக்ட்ரிக்கல் சப்போர்ட்டோ எல்லா ஆம்புலன்ஸ்லையும் இருக்கிற மாதிரி இருந்திருக்கணும். ஸோ இதுதான் நம்ம எதிர்பார்க்குற விஷயம். என்ன, நம்ம இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்துகிறப்ப வாலண்டியர்ஸ், கட்சி தொண்டர் படைகள், இளைஞர் படைகள்னா எல்லா கட்சிகளையும் நம்ம பார்க்குறோம். அவங்களில் மருத்துவ அணிகள் சார்ந்த மாவட்ட மருத்துவ அணி சார்ந்த அந்தந்த கட்சி மருத்துவர்களும் அந்த நர்ஸு, அந்த வார்ட் பாய், அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருமே அவங்க ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஒரு 10 பேர் 20 பேர் சப்போர்ட் பண்ற மாதிரி நிறுத்தினாதான் இந்த மாதிரி கூட்டங்கள்ல மக்களுடைய உயிரிழப்பை தடுக்க முடியும். ஈவினிங் டைம்ல விஜய் வந்து மக்கள் சந்திப்புக்கு திட்டமிட போட்டது கிட்டத்தட்ட காலை நேரத்துல இருந்தே மக்கள் வந்து அதனால அதிக அளவுக்கு கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஒரே இடத்துல நிக்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து நீர்ச்சத்து குறைபாடெல்லாம் ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த மாதிரியான நேரங்கள்ல மருத்துவ குழுவோ இல்ல கட்சி தரப்புல இருந்து என்ன முன்மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும்? அவங்களுக்கு வாட்டர் பாட்டில் ப்ரொவைட் பண்றது, எலக்ட்ரோல் பவுடர் கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன கவனம் செலுத்திருக்கணும்? என்ன கேட்டால் அந்த ஊருக்கு மத்தியில் நடத்துகிற கூட்டங்கள்லாம் தவறானதுன்னு நினைக்கிறேன். இது அந்த ஊர் நகர வாழ்க்கையும் அன்னைக்கு நரகமாக்கக்கூடியதை நம்ம பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அன்றன்றைய வாழ்க்கைன்னு இருக்குது. விடுமுறை நாட்கள் கூட ஓடி உழைக்கிற இடத்துல தான் இன்னைக்கு தமிழ்நாடே இருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் குறுகலான இடங்கள்ல இந்த தலைவர்களுக்கு கொடுக்குற வாய்ப்புகள்லாம் விட்டுட்டு இவங்க கட்சி தொண்டர்கள்லாம் ஊருக்கு வெளியிலையோ அல்லது விளையாட்டு மைதானங்கள் இருந்தால் அந்த மைதானங்கள்லையோ எந்த நம்பர் கேட்குறாங்களோ அந்த நம்பருக்கு எந்த நம்பர் அவங்க எதிர்பார்க்காங்களோ அதுவோ அதுக்கு மேலே ஒரு 10,000 பேர் அந்த அந்த மைதானத்தோட கொள்ளளவை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் மக்களை உள்ள விடணும். அப்படிங்கிறதுல காவல்துறையும் கட்சி நிர்வாகிகளும் கட்சியில தொண்டர் படைகளும் இதை ஒருங்கிணைந்து செஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி கூட்டங்கள்ல மக்கள் பலியாகாம பார்த்துக்கலாம். 2வது, இதுல நிச்சயமா தண்ணீர் ஏற்பாடுகள் கட்சிக்காரங்க தான் செஞ்சு கொடுக்கணும். அது இப்ப தேவையான அளவுக்கு அவங்க வச்சிருக்கணும். கால வெப்ப சூழ்நிலையை பொறுத்து, நேரத்தை பொறுத்து. இப்போ மதியம்னா ஓஆர்எஸ் பவுடரும் நிறைய தேவைப்பட்டிருக்கும். இப்ப சாயந்தரமா நிக்கிறப்ப சாயந்தரம் 5 மணிக்கு மேலதான் க்ரௌட உள்ள விடுறோம்னா பிரச்சனை இல்லை. காலையில இருந்தே வந்து நிக்க போறாங்கன்னா அவங்க சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அவங்க கொண்டு வந்தாதான் உள்ள விடுவேன் அப்படிங்கிற மாதிரி
மாதிரி ஒரு ஒரு அன்பு கட்டளையோ இல்லை இவங்களே சாப்பாடை ஏற்பாடு பண்ணியோ தண்ணீர் ஏற்பாடு பண்ணியோ தேவையான அளவுக்கு மோர் போன்ற பானங்கள் கிடைக்கிற மாதிரியோ 2 உப்பு போட்ட மோர் பானங்கள் கிடைக்கிற மாதிரியோ இவங்க ஏற்பாடு பண்ணணும். கட்சி சார்பிலையும் சரி அல்லது தொண்டர்களுக்கும் அறிவுறுத்தலாம்ங்கிறது தான் ஒன்று. மாவட்ட நிர்வாகமும் இந்த மாதிரி இடங்களுக்கு வர்றப்ப என்னென்ன எச்சரிக்கையோட வரணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு மாவட்டத்திலையும் விளம்பரப்படுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். தேர்தல் நேரத்துல மாணவர்களை வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் கண்காணிக்கிறாங்க. இது போன்று அதிகமான மக்கள் கூடக்கூடிய நேரங்கள்ல அரசியல் கட்சிகளே வந்து குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்களை நம்ம வந்து அந்த நிகழ்ச்சிக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கை அவசியம் இல்லை. கண்டிப்பா இதை பத்தி ஒரு விழிப்புணர்வு வேணும். கண்டிப்பா சிறுவர்கள் இந்த மாதிரி அரசியல் கூட்டத்துக்கு தவிர்க்கப்பட்டிருக்கலாம். குழந்தைகள் நிச்சயமா வந்திருக்கவே கூடாது. கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். நோய் உள்ள முதியோர்கள் வராம தவிர்க்கலாம். அவங்களுக்கெல்லாம் இந்த கோமார்பிடிட்டின்னு சொல்லுவோம். அவங்கெல்லாம் இங்க வந்து காத்து கிடந்தாங்கன்னா அவங்க உடம்பு ரொம்ப சீக்கிரமா பாதிப்புக்கு உள்ளாகும். அதெல்லாம் தவிர்க்கணுங்கிறத ஒரு அன்பு கட்டளையாவே அரசாங்கம் விடுறது ரொம்ப முக்கியமான இடத்துலன்னு நினைக்கிறேன். முக்கியமான இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி விடணும் அப்படிங்கிறது. இது தவிர அந்த கூட்ட நெரிசலை எப்படி கட்டுப்படுத்துறது? ஊருக்குள்ள விட்டா கூட அந்த எப்படி நம்ம மாநாட்டு திடல்கள்ல இவங்க ஸ்கொயரா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை பிரிச்சு விடுறாங்களோ அது மாதிரி திக்கான கயிறுகளை கட்டி கட்சி நிர்வாகிகள் மூலமாவே 100-200 பேருக்கு ஒரு தனித்தனி ரிங் மாதிரி இவங்க கட்டினாதான் நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அது அப்படித்தான் பாதுகாக்கணும்னு நம்புறேன். இனிமே நடக்கிறது ஊர்களில் நடக்கும்போது. 2வது ஒரு தெருவில் குறுக்கு சந்துகள் இல்லாத இடங்கள்ல இந்த மாதிரி கூட்டத்தை கூட விடுறது தவறு. ஏன்னா கொஞ்சமாவது மக்கள் ஓடி விலகிறதுக்குள்ள இடமே இல்லாம ஜாலியன் வாலாபாக் அந்த மைதானம் மாதிரி இடத்துல கொண்டு போய் அடைச்சிக்கிட்டு மக்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கு அழைக்கிறதோ அதுக்கு அனுமதி தர்றதோ தவறுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய இது போன்ற கூட்டங்களில் மக்கள் அதிக அளவுக்கு கூடக்கூடிய இடங்களில் குறிப்பிட்ட அளவுக்கு மருத்துவ குழு, அதே போன்று தொண்டர்கள் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்த வேண்டியது அவசியமாக இருப்பதாக தெரிவித்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.